மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. 58வது ஸ்லோகம் படிக்கிறோம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசக இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யக தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசக இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யக தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 57 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் சிஷ்யனுடைய மனநிலை வர்ணிக்கப்பட்டது. பிறகு சாங்கிய யோகம் என்ற ஆத்ம தத்துவம், ஆத்ம அனாத்ம விவேகம், அதெல்லாம் தெளிவாக விளக்கினார். பிறகு கர்மயோகம் விளக்கப்பட்டது. கர்மயோகத்தினுடைய சாரத்தை சொல்லி பிறகு சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துக்கு வந்தோம். நம்ம இந்த கடைசியாக கர்மயோகத்தினுடைய சாரத்தை கடைசியாக சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு சிதப்பிரஜ்ஞ லட்சணத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். ஒருவன் ஞானத்தை எப்பொழுது நிறைவு பெறுகிறான்ங்கிறத சொன்னார் அவர். அதை சொன்ன உடனே அப்போ ஞானத்தில் நிறைவு பெற்ற ஒரு ஞானியினுடைய லட்சணம் என்ன, ஞானத்தை அடைந்தவன், ஞானத்தில் நிறைவு பெற்றவன் எப்படி நடப்பான் அப்படின்னார். ஞானி எப்படிப்பட்ட மனநிலையில் உலகத்தில் வெளி மக்களிடம் விவகாரம் செய்வான், தன்னிடம் இருக்கும் பொழுது தான் எப்படி இருப்பான், அதே அதனுடைய சாரம். ஆத்மாவில் நிலை பெற்ற நிலைத்த ஞானம் உடையவனுடைய சிதப்பிரஜ்ஞனுடைய லட்சணம் என்ன, இலக்கணம் என்ன, அதில் 3 சொன்னான். உறுதியான ஞானம் உள்ளவன் எதை பேசுகிறான், எப்படி அமர்கிறான், எப்படி நடக்கிறான். எப்படி பேசுகிறேன், எப்படி நடக்கிறேன், எப்படி உட்கார்றான்னா இப்படி உட்காருவாரா, இல்லை காலை நீட்டி உட்காருவாரெலாம் இல்லை. தன்னிடத்தில் தான் எப்படி இருக்கின்றான், வெளியே விவகாரம் செய்யும் பொழுது எந்த மனபாவனையுடன் விவகாரத்தை அவன் கையாளுவான், இந்த கேள்வியை கேட்குறான். இதுக்கு நம்ம அன்னைக்கே பார்த்தோம். ஒரு ஞானியினுடைய லட்சணத்தை சொன்னால் அந்த லட்சணத்தை வச்சு யார் ஞானின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இவர் சொல்கிற லட்சணத்தை வச்சு வெளியே யாராவது ஞானி இருக்காங்களான்னு பார்க்கணும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. அது தேவையும் இல்லை, அது முடியாது. அது ஏன்னா அது மனது சம்பந்தப்பட்ட விஷயம். வெளி விவகாரத்தில் 3 பேர் ஒன்றா இருப்பாங்கன்னு சொன்னேன். வெளியே விவகாரம் பண்ணும்போது சாதாரணமாக உலக வசப்பட்டு செய்கிறவன் ஒரு மாதிரியாகத்தான் செய்வான், கர்மயோகியும் வேலை செய்வான், ஞானத்தை அடைஞ்சவனும் வேலை செய்வான். என்ன மனநிலையிடம் செய்கிறாங்கிறது முக்கியம். அதனால் அதை வெளியே அந்த லட்சணத்தை பார்த்துட்டு யார் ஞானின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ எதுக்கு சொல்லணும், நம்மளுக்கு அந்த லட்சணம் இருக்கான்னு பார்க்க முடியும். நம்மளுக்கு அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம மனசில் நம்ம எப்படி இருக்குன்னு ஓரளவு கண்டுபிடிக்கலாம். அதுவும் கூட முழுசாக முடிகிறதில்ல. எப்போ எப்படி உள்ளேருந்து வெளியே வருதுன்னே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கே. அதனால் அது மனது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால நம்மளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கேட்குறான். அடுத்து இந்த லட்சணத்தெல்லாம் கேட்ட உடனே நம்மளும் ஞானி ஆகணுங்கிற ஆர்வம் வரும். அதற்காகவும் பகவான் சொல்கிறார். இங்கே ஞானியினுடைய லட்சணத்தை மட்டும் அவர் சொல்லலை. ஞானியின் லட்சணத்தை மட்டும் அவர் சொல்லாமல் என்ன பண்ணுறாரு,
இந்த ஞானத்தை அடைவதற்கு அல்லது அடைந்த பின் ஞான நிஷ்டை அடைவதற்கான சாதனையும் சேர்த்து சொல்கிறார். அவன் கேட்கறது ஞானியினுடைய லட்சணத்தை மட்டும்தான் கேட்குறான். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு? ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார். அவர் சிதப்பிரக்ஞ லட்சணம் 55வது ஸ்லோகத்தில் எப்பொழுது தன் மனதில் குடிகொண்டுள்ள அனைத்து ஆசைகளையும் விட்டு விடுகின்றானோன்னார். எல்லா ஆசைகளையும் விட்டால் உலகத்தில் வாழவே முடியாது. எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்குது? தர்மமான ஆசைகள், அதர்மமான ஆசைகள். அதர்மமான ஆசைகளை முழுசாக விட்டுறணும். தர்மமான ஆசைகளையும் அதை இல்லைனாலும் நம்மளுக்கு துக்கம் வரக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஆசையை விட்டவன்னு அர்த்தம். அதர்மமான ஆசையை முழுசாக விட்டுட்டான், தர்மமான ஆசையை வச்சிருப்பான், அதுலேயும் கூட அது இல்லைன்னா அவனுக்கு துக்கம் வராமல் இருக்கும். விவகாரத்துக்காக வச்சிருப்பான். அப்படி இருந்தால் அவன் ஆசைகளை விட்டவன். பிறகு அவனுடைய நிறைவுக்கு, மன திருப்திக்கு வெளி விவகாரம் காரணமாக இருக்காதுனர். தன்னில் தான் இன்புற்றிருப்பான்னு சொன்னார். நம்மளுக்கு இது கிடைச்சாதான் இன்பம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதில் உண்மையிலேயே மேலோட்டமாக இருக்குது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. மேலோட்டமாக இருக்குது, ஆனால் அது மட்டுமே கிடையவே கிடையாது. மன நிறைவுக்கு வெளிப்பொருள்கள் காரணமாக இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடீஸ்வரங்களும் எனக்கு இனிமேல் நான் நிம்மதியாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன்னு சொல்லணும். இல்லை பெரிய பதவியில் இருக்கவோ சொல்லணும், இல்லை இந்திரனாவது சொல்லணும். யாராவது சொல்கிறாங்களா? சொல்கிறதே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால இந்திரன் கூட சொல்கிறது இல்லையே, நான் இந்திர பதவி அடைஞ்சிட்டேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நிறைய வரைக்கும் சொல்கிறாரா? இல்லை. சரி, டாட்டா பிர்லா எத்தனையோ பார்க்குறோம், அவங்க சொல்கிறாங்களே, சொன்னால் பிஸ்னஸே பண்ண வேணாம், பேசாமல் உட்காந்துருக்கலாமே, திருப்பி மேலே 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 என்ன போகணும்னு போய்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ இந்த வெளி விவகாரங்கள், வெளி விஷயங்கள் மேலோட்டமான திருப்தியை தருதே ஒழிய ஆழமான திருப்தியை தராது என்று இவனுடைய திருப்திக்கு இவனே காரணமாக இருப்பான். கிடைக்குதோ கிடைக்கலையோ நிறைவோடு இருப்பான். தன்னிடத்தில் எப்படி இருப்பான், வெளியில் எப்படி நடந்து கொள்வான்னு அவன் கேட்டான். இவன் என்ன சொல்கிறான்? வெளியே இந்த ஆசைகள் அற்றவனாக இருப்பான். தன்னிடத்தில் இருக்கும்போது தனக்குத்தானே திருப்தியோடு இருப்பான். இவனுடைய மனநிறைவுக்கு வெளி விஷயத்தை நாடி போக மாட்டான். அது மேலோட்டமாக இருக்குன்னு வச்சுக்கிடுவான். ஆழமான மனசில் இருக்கிற நிறைவுக்கு எனக்கு இது காரணம் அல்ல என்று புரிந்தவனாக இருப்பான். இது ஸ்திரப்பிரக்ஞனுடைய லட்சணம் என்று சொல்லப்படுகிறது. இது 55 சொன்னார். பிறகு 56 இங்கே ஒரு 4 லட்சணம் சொன்னார். என்ன சொன்னார் சொன்னால், அங்கே 55 2 லட்சணம். அனைத்து ஆசைகளையும் அகற்றியவன், தன்னில் தான் நிறைவோடு இருப்பவன். 56 ஸ்லோகத்தில் 4 லட்சணம் சொன்னார். துன்பத்தில் துவளாத மனதை உடையவன், சுகத்தில் நாட்டமில்லாதவன், பற்று பயம் கோபமற்றவன், முனிவன். இந்த 4 லட்சணம் சொன்னார் 56. துன்பத்தில் துள்ளாத, இன்பத்தில், அதாவது துன்பத்தில் துவளாத, இன்பத்தில் துள்ளாதன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய விசேஷ சுகத்துக்காக தேடி அலைய மாட்டான். இருக்கிறதுல கிடைக்கிற சுகம், தர்மமான சுகத்தை அனுபவிப்பான். அதில் பெரிய பற்றுதல் இருக்காது. அதே மாதிரி துக்கம் வரும் பொழுது இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒடிஞ்சு போய் உட்கார மாட்டான். ஞானி அழமாட்டான்னு அர்த்தம் கிடையாது. துக்கம் வரும்போது அழுவான். சில பேர் அழுதா அவர் ஞானி இல்லைன்றுவாங்க. விவேகானந்தர் கூட அழுகிறாரு. எப்போ? ஒரு பத்திரிக்கையில் பேப்பரை படிக்கிறார். பஞ்சத்தில் பசியின் கொடுமையால் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தியை படித்த உடனே, இப்படி சாப்பாட்டுக்கெல்லாம் கூட இறக்கலாம், அன்பு நாள் அழுகிறாரு. அவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்கிறார் வள்ளுவர். அது துக்கமாக? அவங்களுக்கு அது துக்கம் இல்லை, அன்பின் வெளிப்பாடு. அதுக்கு மேலோட்டமாக இருக்க ஒருத்தர் ஒரு பெரிய துக்கம் வரும்போது அதையே நினச்சிக்கிட்டு வேறு எந்த வேலையும் செய்யாமல் அதுலேயே ஒடிஞ்சு போகிறாங்க. அந்த நிலை அவனுக்கு இருக்காது. அந்த நேரத்தில் இருக்கும், அப்புறம் அதோடு சரி தான், அமைதியாக அவன் பாட்டுக்கு இருப்பான். பஞ்சபாண்டவர்களுடைய கதையில் தர்மன் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சபையில் அமைதியாக இருப்பான். மொத்தம் இப்படி நரம்பெல்லாம் வெடிக்கும் பீமனுக்கெல்லாம். அந்த நிகழ்ச்சிகள்லாம் அவங்க நடக்கிறத பார்த்தா சபையில் தர்மன் மட்டும் அமைதியாக இருப்பான். அந்த நேரத்தில் ஒன்றுமே அப்படியே அமைதிப்படுத்திக்கிட்டு இருப்பான் எல்லாத்தையும். அந்த மாதிரி ஒரு மனநிலை. பிறகு பற்று பயம் கோபமற்றவன். இந்த ஞானம் அந்த 3 போகும்பாங்க. பற்று இருக்காது, பயம் இருக்காது,
கோபம் இருக்காது. இல்லை கோபப்படுறாங்களே இருக்கும், விவகாரத்துக்காக சில கோபம் இருக்குது. அது ஆள் மனசு. கோபம்னா ஒருத்தர் கோபப்படுறோன்னு வச்சுக்கோங்க, அது மேலே வெறுப்பு வந்துடும். வெறுப்பு வந்து எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பாங்க. அப்படி இருக்காது அவனுக்கு. இப்போ குழந்தைகள் மேலே கோபப்படுறீங்க, கண்டிக்கிறான், அது உண்மையான கோபமா? அது கண்டிக்கிறதுக்காக உள்ள கோபம். அதனால் பற்று பயம் கோபமற்றவன் எவனோ, பிறகு அவன் முனிவன் சொன்னார். அவனுடைய எண்ணம் எப்பயுமே இறை சிந்தனையில் இருக்கும். இதெல்லாம் 56வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், 4 லட்சணம். பிறகு 57ல் ஒரு 3 லட்சணம் பார்த்தோம். அங்கே பற்றில்லாதவன்ட்டார். சரி, பற்று கொஞ்சம் நேரம் இருக்கும், பிறகு போயிடும். சில நேரம் இருக்கும், சில நேரம் இல்லாமல் போயிடும். ஒரு பொருளில் பற்று இருக்கும், ஒரு பொருளில் பற்று இல்லாமல் இருக்கும். அப்படி கூட நினச்சிக்கலாம். வெளியில் யார்கிட்டையும் எனக்கு பற்று இல்லை, என் குழந்தைங்கிட்ட பற்று இருக்குது அப்படிலாம் சொல்லலாம்ல. அதில் அடுத்த உலகத்தில் என்ன சொல்கிறது? எங்கும் எதிலும் எப்பொழுதும் பற்று இல்லாதவன்னு ஒரு லட்சணம் சொன்னார். ஒரு பொருளில் பற்று, ஒரு பொருளில் பற்று இல்லாமல் கிடையாது. எல்லாம் விவகாரத்துக்கு வச்சுருப்பான், விவகாரத்தில் நடக்குமே. ஆள் மனசில் அந்த பற்று எதிலும் இருக்காது, எங்கும் இருக்காது. பிறகு நலம் தருவதை அடைந்து மகிழ்ச்சி அடைவதில்லை, கேடு தருவதை அடைந்து வெறுப்படைவதில்லை. நம்மளுக்கு யாராவது நல்லது செஞ்சால் அவனை விரும்பி நாடுவோம், கெட்ட செஞ்சால் வெறுத்து அப்படியே மனசில் ஒரு வெறுப்பு உணர்வு வரும். நம்மளுக்கு நல்லது நடக்கும்போது மகிழ்ச்சி வரும், கெட்டது நடந்தால் வெறுப்பு வரும். நல்லது நடந்தால் என்ன பண்ணுவோம்? நான் செஞ்சேன்னு சொல்லி நம்மளாக சொல்லிக்கணும். கெட்டது நடந்தால் எல்லா கிரகத்து மேலேயும் பழியை போட்டுருவோம். சனி சரியில்லை, ராகு சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி வெறுப்பு வருதா இல்லைங்களா? எல்லா காரணத்தையும் வெளியே தான் அந்த குற்றத்தை சுமத்துவோம். நம்ம நல்லது வருதோ கெட்டது வருது, ரெண்டில் சமநிலையில் இருப்பான். நலம் தருவதை அடைந்து அவன் மகிழ்ச்சி அடைவதில்லை, கேடு தருவதை அடைந்து வெறுப்பதும் இல்லை. ஏன்னா நலம் கேடு இரண்டுமே ஒரு மனித வாழ்க்கையில் கட்டாயம் வரும். ஒருத்தர் நல்லதே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது கிடையவே கிடையாது. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது இந்த உலகத்தில், எந்த ஜீவனையும் சொல்ல முடியாது. ஞானியாக இருந்தாலும் அவர் கஷ்டப்படுற விஷயங்களும் வரும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும். அதை எப்படி அவர் கையாளுறாருங்கிறதே வித்தியாசம். எத்தனை ஞானிகளுக்கு நோய் வந்திருக்கு? எல்லா நோயும் நீக்குவார். சித்தி பழைய பயங்கர சித்தி தபஸ்னால அவரே நோய் வந்து இறந்துருப்பார் கடைசியாக. பார்த்துருக்கோமா இல்லைங்களா? எத்தனையோ பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்தா டாக்டர் கைவிட்ட கேஸெல்லாம் இருக்கும். அவர்கிட்ட போனால் எப்படி குணமாச்சுனே தெரியலேம்பாங்க. ஆனால் அவர் ஒரு காலத்தில் அதே நோயில் இறந்துருக்காரு. பார்க்குறோம் நம்ம. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் என்னன்னீங்கன்னா, கெட்டது நல்லதுங்கிறது எல்லாத்துக்கும் வரும். இதில் யார் சமநிலையில் இருப்பான்? அவன் ஸ்தித பிரஜ்ஞன். பிறகு அவனுடைய அறிவு ஸ்திரமாக இருக்கிறது. அவனுடைய அறிவு எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்கிறது. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த நலம் தருவது கேடு தருவதுக்கு உதாரணம் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஒரு இடத்துல ஒரு பெரிய விருந்து நடக்குது, அந்த ஒரு வீட்டில் ஒரு கம்பெனியில். அங்கே என்ன பண்ணுறாங்க, இப்போ சமைக்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா, சமைக்க பண்ணுறவங்க இல்லை வெளியே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, பரிமாறுவாங்க வேலை பார்க்குறவங்க. அவருக்கு பரிமாறும்போது என்ன பண்ணுவோன்னா, அவர் சாப்பிடுன்னு சொல்கிறது இல்லை, கொடுக்கறது இல்லை, இன்னும் நிறையா பண்ணியிருப்பார். அப்போ என்ன பண்ணுவார், பரிமாறும்போது அடுப்போடு பரிமாறுவார். நல்லா ஃபீஸ்ட்டு சாப்பாடு. அவருக்கு எப்படி இருக்கும் மனசில்? கொடுப்பாங்களா, ஏற்கனவே கொடுக்காமல் போயிருப்பாங்க, காணாமல் போயிருக்கோம். சரி, தனியாக உள்ளே போய் சாப்பிட்லாம்னா பயம் வரும், பார்த்துட்டா சத்தம் போட்டுருவாங்க, பயம் வேறு இருக்கும் அவருக்கு. இங்கிட்டு சாப்பிட்டாருன்னா கொடுக்க மாட்டேன், வெறுப்பு வருது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பயம், வெறுப்பு, இதுக்கெல்லாம் சாதாரண ஒரு வேலை செய்யும் போதே சாதாரணமாக வருது. கொடுக்கலன்னு கோவம் வரும், அதாவது திட்டா கோவம் வந்துடும். 3மே நடக்கும். அதனால் பொதுவாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துலலாம் சமையல் பண்ண அவன் சாப்பிட்ருவான், சாப்பிட்டு கொடுப்பான், அது வேறு விஷயம். கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுக்கணும். ஒரு இடம் மகாத்மா காந்தி இந்த டீ கல்லுப்பட்டி காந்திநிகேதன் அங்கே வந்திருந்தார், தேன் கொடுத்தாங்களாம். தேன் இங்கேயே இந்த மாணவர்கள் தயார் பண்ண தேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அவர் வாங்கி பார்த்தாராம். பார்த்துட்டு இந்த தேனை இந்த பையங்க யாராவது சாப்பிட்ருக்காங்களான்னு அப்படியே முழிச்சாங்களா எல்லோரும். அதை உருவாக்குறது அங்கே படிக்கிற பையங்க. அவங்க சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். எனக்கு வேணாம், கொண்டு போயிருங்கன்ட்டார். அதை உருவாக்கினவனுக்கு இல்லாதது எனக்கு வேணான்ட்டாரான். ஏன்னா அந்த மாதிரி நிலையில் தான் பார்க்குறவங்களுக்கு என்ன வருது, கோபம், வெறுப்பு வருது, கோபம் வருது, பயம் வருது தனியாக சாப்பிட்டோம்னா. இந்த மாதிரி சூழல்லாம் யானி எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் இதெல்லாம் இல்லாமல் இருப்பான்.
இப்படி ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் ஒரு 6-9 லட்சணம் பார்த்தோம். அனைத்து ஆசைகளையும் அகற்றியவன், தனது மனநிறைவுக்கு தானே காரணமாக இருப்பவன், துன்பத்தில் துவளாதவன், இன்பத்தில் துள்ளாதவன், பற்று பயம் கோபமற்றவன் முனிவன். பிறகு எங்கும் எதிலும் பற்றில்லாதவன், நலம் தருவதை அடைந்து மகிழ்வதும் இல்லை, கேடு தருவதை அடைந்து வெறுப்பதும் இல்லை. பிறகு அவனுடைய அறிவு எப்பொழுதும் ஸ்ட்ராங்காக நிலையாக இருக்குன்னு பார்த்து முடித்தோம். இப்போ 58வது ஸ்லோகம் நம்ம பார்க்கணும். 2 வாரம் ஆயிடுச்சு கிளாஸு, 2 கிளாஸ் கேப், அதனால் கொஞ்சம் திருப்பி ஞாபகப்படுத்தியிருக்கேன். 58 படிச்சிட்டோம். இங்கே என்னன்னீங்கன்னா 58லேருந்து 68 வரைக்கும் ஞானத்தில் நிலை பெறுவதற்கான சாதனையை சொல்கிறார். நிலை பெற்றவனுடைய லட்சணம் என்னன்னு கேட்டான். இப்போ 57 வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டார். அதோடு ஒரு முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் ஞானம் இருக்கிறவங்களும் சரி, ஞானத்தை பெறுபவர்களுக்கும் இந்த சாதனை பயன்படுங்கிறதுனால அதற்குண்டான சாதனைகளை சொல்கிறார். இதில் 58லேருந்து 68 வரைக்கும் ஞான நிஷ்டைக்கான சாதனை. அதை 2ஆக பிரிக்கிறார். எப்படின்னா 58லேருந்து 61 வரைக்கும் இந்திரியங்களை அடக்கும் விஷயம், இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தை சொல்கிறார். பிறகு 62லேருந்து 68 வரைக்கும் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்கிறார். அது கட்டுப்படுத்தினா எப்படி, கட்டுப்படுத்தாட்டி வரக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் இந்த ஸ்லோகங்களை நீ வர்ணிக்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் 58வது ஸ்லோகத்தில் இந்திரிய கட்டுப்பாட்டின் அவசியம் சொல்லப்படுகிறது. நம்மளுக்கு 5 இந்திரியங்கள் இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுனுடைய அவசியம் என்ன? அதற்கு உதாரணம் ஆமை. ஆமை என்ன பண்ணும்? தனக்கு ஆபத்து வரும்போது 4 கால் 1 தலை, இந்த 5 உள்ள டபக்குன்னு இழுத்துக்கணும். நீங்கள் பார்க்கலாம், வெளியே தூக்கி போட்டால் அப்படியே வெறும் ஓடு மாதிரி தான் கிடக்கும். அதை அப்படியே தூக்கி உள்ளே போட்டுரும், உள்ளே இழுத்துரும். அதை இங்கே முதல் வரையில் சொல்கிறாரு, கூர்ம அங்காணி இவ சம்ஹரதே. ஆமை தன் அவயவங்கள் அனைத்தையும் சுருக்குவதை போல், நன்கு இழுத்து கொள்வதை போல். முதல்ல ஆமை உதாரணத்தை சொல்லித்தே ஆரம்பிக்கிறார் இங்கே. அப்படி ஞானியானவன் இந்திரிய விஷயங்கள் வெளியே செல்லும் பொழுது, தேவையில்லாத விஷயங்கள் இந்திரியங்கள் செல்லும் பொழுது டபக்குன்னு உள்ள எழுத்து சுருக்கிடுவாராம். யார்? ஆமையை போல. இந்த ராமேஸ்வரத்தில் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசில் போயிருக்கும்போது, அப்போல்லாம் கடற்கரையில் பிடிக்கிற பார்க்கலாம், பெரிய இவ்வளோ பெரிய ஆமை. அந்த ஆமையை கொண்டாந்து கடலில் போட்டிருந்தாங்க. நான் சின்ன குழந்தை பார்க்கும்போது பார்த்துருக்கேன். பெரட்டி கிடக்கு, உள்ளே எதுவுமே தெரியலை. மேலே கல்லை பண்ணி போட்டு சும்மா டெஸ்ட் பண்ணுறான். டவுன் போனால் அது வாட்டுக்கு இருக்குது. கொஞ்ச நேரம் அமைதியாக விட்ட பிறகு தலையை வெளியே நீட்டுது. அது இவ்வளோ பெரிய ஆமை இருக்கும். ஏன்னா ஒன்றும் பாதிக்காது, ஒன்றும் பண்ண முடியலை. மேலே ஓடு நல்லா கனமாக பெரிய இவ்வளோ பெருசு இருக்கும். அது அப்படி இல்லாமல் கடல்லேருந்து பிடிச்சி வந்து போட்டுனாங்க. அப்போ ஒரு ஆபத்து வரும் பொழுது சுரிக்கிறது. எந்த இந்திரியங்கள் வெளியே சென்றால் ஆபத்து வரும் என்று தெரிந்து ஞானி என்ன பண்ணான்? டபக்குன்னு அந்த இந்திரியத்தை உள்ள சுருக்கி கொள்வான். பார்க்கக்கூடாத பார்க்க மாட்டான், கேட்கக்கூடாத கேட்க மாட்டான், சாப்பிடக்கூடாத சாப்பிட மாட்டான். அப்படி இருப்பான். அதாவது ஒருவனுக்கு ஞானம் வருவதற்கு சொல்கிறோம். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஞானம் வந்தாலே புலன் கட்டுப்பாடு இருந்தால் தானே ஞானம் வந்திருக்கணும். இந்திரிய கட்டுப்பாடு இல்லாமல் ஞானம் வந்திருக்காது. பிறகு எதுக்கு திருப்பி ஞானம் வந்த பிறகு ஞான நிஷ்டைக்கு அவன் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கேள்வி வரலாம். பொதுவாக கொஞ்சம் இந்திரிய கட்டுப்பாடு, விவேகம், வைராக்கியமெல்லாம் இருந்து முமுட்சுத்துவம் இருந்துச்சுன்னா, பூர்வ ஜென்ம கொஞ்சம் வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தோம்னு சொன்னால் இந்த சூழ்நிலை அமைஞ்சு ஞானம் வந்துருமா, டக்குன்னு ஸ்பிரிச்சுருமா. சில பேருக்கு நல்ல தவம் பண்ணாதான் கிடைக்கும். சில பேருக்கு கொஞ்சம் இருந்தால் கூட இந்த அறிவு நம்மளுக்கு வந்துருமா. தான் பிரம்மஸ்வரூபம், ஆனந்த சுரூபங்கிற அறிவு இவனுக்கு கிடைச்சிடும். ஆனால் அந்த புலனடக்கம் இருந்தால் தான் அந்த ஞானம் பயன்படும். இந்த பஞ்சதசியில் இதை பற்றி ஒரு பெரிய கேள்வி வருது. கடைசியில் இப்போ படிக்கிற 6வது அத்தியாயத்தில் வரப்போகுது. ஞானம் அடைஞ்சிட்டான், இந்திரிய கட்டுப்பாடு இல்லாட்டி அவன் என்ன பண்ணுவான், அவன் பிறப்பானா பிறக்க மாட்டான்லாம் ஒரு கேள்வி வருது. அழகாக சொல்கிறார் அதில். இந்த 6வது அத்தியாயத்தில் வரப்போகுது. இங்கே அது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த ஞானத்தை அடைந்த பிறகு மீண்டும் அவன் என்ன பண்ண, இந்திரியங்களை அந்த ஒரு ஒழுங்குபாட்டோடு கொண்டு போக வேண்டும்.
வைராக்கியத்துக்கு வரணும்னாலே புலனடக்கம் வேணும், இல்லாட்டி வைராக்கியமே வராது. அதனால் இந்திரிய விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும், நம்மை பாதிக்கும் விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு விலகி இருக்கணுங்கிறத சொல்கிறாரு. இந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா யதா, அதாவது சர்வசக இந்திரியாணி இந்திரியார் தேப்பியக அயம் சம்ஹரதே. அதாவது எப்பொழுது இந்த இந்திரியங்கள் முழுவதையும் இந்திரிய விஷயங்களில் இருந்து விலக்கிக் கொள்கிறானோ, இந்திரிய விஷயங்கள் முழுதையும் சொல்கிறார், முழுதையும் எப்பயும் அங்கேருந்து விலக்கிக் கொள்கின்றானோ அப்பொழுது அப்படிங்கிறார். இந்த 5 இந்திரியங்களை பற்றி நம்ம திருக்குறளில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார். 5 இந்திரியங்களை பற்றி அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணுங்கிறத திருக்குறளில் பார்த்திங்கன்னா சொல்கிறார். இந்த அடக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின்ட்டார். அங்கேயே ஆமையை சொல்கிறார். ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து, 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக இருக்குங்கிறார். இந்திரியங்கிற ஒரு ஒழுங்குப்பாட்டோட அது போன போக்கில் போக விடாமல் தடுத்து இருப்பவனுக்கு எப்படி இருக்கும், 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும். இந்த 5 இந்திரியங்கள் எது முக்கியமான இந்திரியம் தெரியுமா? நாக்கு. இது கர்மேந்திரியத்திலையும் சேரும், ஞானேந்திரியத்திலையும் சேரும். கர்மேந்திரியங்கிறது பேசுறது, ஞானேந்திரியம் சுவைக்கிறது. அதனால தான் நாவடங்க நாளும் அடங்கும்னா, நாக்கு அடக்கிட்டேன்னா மிச்சம் 4 இந்திரியம் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிருமா. வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டுன்ட்டார். அதாவது எதை அடக்குறையோ அடக்கலையோ முதல்ல நாவை அடக்கி பழகுங்கிற. பிரச்சனையே வீட்டில் சண்டை எங்கேருந்து வருது? சாப்பாட்டில் வரும், இல்லாட்டி பேசுறதுனால வரும். இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டா மிச்சம் 4 இந்திரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுங்கிறார். அதனால தான் நாவடங்க நாளும் அடங்கும்னா, நாக்குங்கிற இந்திரியத்தை அடக்கிட்டா மிச்சம் 4 ஞானேந்திரியம், மிச்சம் 4 கர்மேந்திரியம் அடங்கி போயிருங்கிறார். அதனால் அந்த இந்திரிய கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்துங்கிறார் வள்ளுவர். அங்கேயும் பாருங்கள், ஓரைந்தும் காப்பான். அது என்ன சொல்கிறாருன்னா, யானைக்கு உதாரணமாக சொல்கிறார். 5 யானை மாதிரியா இந்த அங்குசங்கிற ஞானத்தை வச்சு பிடிச்சி நீ அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இரு, இல்லாட்டி மதம் பிடிச்சி போயிடும் யானை. 5 யானையும் மதம் பிடிச்சி போயிடும். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பிளார் கோமான் இந்திரனே ஷாலும் கரிங்கிறார். அதாவது கௌதமுனிவரின் சாபத்துக்கு இந்திரன் ஆளானா. அவருடைய ஆற்றல் 5 புலன்களையும் அடக்கி வச்சிருந்தார், இவன் அடக்காமல் இருந்தான். அதனுடைய சாபத்தை அந்த 5 புலன்களினுடைய விளைவை பற்றி எல்லாம் நிறைய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் 5 நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகன்ட்டார் வள்ளுவர். இதை நீ கண்ட்ரோல் பண்ணி எப்படி வச்சிருக்கையோ உன் வசத்தில் இந்த உலகம் பூரா ஆயிரும்ட்டார். அப்போ இந்த 5 இந்திரியங்களையும் போன போக்கில் போக விடாமல் அதை இழுத்து வைத்து கொண்டால் நீ பெற்ற ஞானத்தில் நிலை பெற முடியும், அல்லது ஞானத்தை அடைவதற்கு உனக்கு தகுதி கிடைக்கும். எப்படி ஆபத்து வரும் காலத்தில் ஆமையானது தன் அவயவங்கள் 5ஐயும் எப்படி உள்ளே இழுத்து கொள்கின்றதோ அதை போல அப்படி சொல்லி உதாரணம் சொல்லியிருக்காருங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் அப்படி இந்திரிய விஷயங்களை அடக்கி இந்திரிய விஷயங்களினால் பாதிக்கப்படாமல் இருந்துவிட்டால் ததா அப்பொழுது தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அவனுடைய ஞானம் நிலை பெற்றதாக ஆகிறது. ஒருத்தர் இந்திரியங்களை அடக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? ஒன்று அறியாமையாம், ஒன்று இயலாமையாம். ஒன்று அதை பற்றி அறிவு இல்லை, இது சுகத்தை கொடுக்கும் இதனால் துக்கம் வருங்கிற புத்தி இல்லாமல் அறியாமையினால் அடக்க முடியாமல் போயிடுவான். சில பேர் தெளிவு அறிவு இருக்கும், இவனுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருக்காது. நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், டாக்டர்லாம் சொல்லியிருக்காரு, அதை பார்த்த உடனே எச்சி ஊறுதே, நான் என்ன பண்ணுறது? வருதா இல்லைங்களா? வயசான காலத்தில் ரொம்ப கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் பாருங்கள், எல்லா இந்திரியங்களும் அவுட் ஆயிரும். ஏஜ் ஆக ஆக ஒவ்வொன்றா காது கேட்காது, கண்ணு சரியாக தெரியாது, பார்த்திங்கன்னா இந்த உடம்புல ஒரு சரியாக சொரணை இருக்காது, நாக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், பேசுகிறது நிப்பாட்ட மாட்டாங்க, கூடிற 2 எல்லா இந்திரியும் இங்கே போய் நாக்கில் உட்காந்துரும், சாப்பாடும் கேட்கும் பேசவும் சொல்லும், 2 அங்கே போய் உட்காராங்க.
அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அங்கே இயலாமை வந்துடுது, ஒன்றும் பண்ண முடியலை. ஒருத்தர் இந்திரியத்தை கட்டுப்படுத்தாமல் இருக்குன்னா சரியான புத்தியின்மை. அதை பற்றி இந்த சுகம் நம்மளுக்கு துக்கத்தை தருங்கிற அறிவு ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. இப்போ சுகமாக தெரியுது, பின்னாடி துக்கத்தை கொடுக்கும். சாப்பாடு ஓவராக எண்ணெயை சாப்பிட்றோம், இல்லாட்டி சுகர் வந்த பிறகு ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கண்ட்ரோலே இல்லாமல் சாப்பிட்டா ஓவராகத்தையும் போகும். அந்த அறிவு இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டான், இருந்து சாப்பிட்டா இயலாமை. அந்த கண்ட்ரோல் பண்ணுற பவர் இல்லை. இந்த 2 நாள் தான் இந்திரிய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. கோவப்படக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஆனால் கோவப்படாமல் இருக்குமா? காரணம் சக்தியின்மை. அந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியலை, அந்த செயலை நம்மளால் சகிக்க முடியலை. எல்லாத்துக்கும் இருக்குது. முனிவர்களே பார்க்க கோவத்தில் சாபமே போடுறாரு. கோவப்பட்டு தான் விஸ்வாமித்திரரே சாபம் போட்டார், போட்டு சக்தியெல்லாம் இழந்தார் அவர். அதனால் இந்த ஞானம் வந்தாலும் கூட இந்திரியங்களை கட்டுப்படுத்த ஞான அறிவு இருக்குது, இயலாமை இருக்கும். அந்த ஏஜ் அந்த சில இதால் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட முதல் சாதனை என்ன பண்ணணும்? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பழகு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சில பேர் சாதனை பண்ணி வந்துடுவாங்க, நல்ல குணம் கூட சில நாள் இருப்பாங்க. நான் முதல்ல நல்லாத்தான் இருந்தேன், இப்போ என்னன்னே தெரியலை, அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. சொல்கிறோமா இல்லைங்களா? முதல் நல்லாத்தான் இருந்தேன், எல்லாத்தையும் கட்டுப்பாடாக வச்சுருந்தேன், இப்போ என்னன்னு தெரியலை, என்னால் முடியலை அப்படி சொல்லுவாங்க. மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் கவனக்குறைவு. பிடிக்க முடிகிறதில்ல. விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், பிடிக்க முடியாது. விட்டாச்சுன்னா திருப்பி இழுத்து பிடிக்கிறது கஷ்டம். கடிவாளத்தை கையிலே வச்சுருக்கணும். கடிவாளத்தை விட்டாச்சுன்னா குதிரை என்ன பண்ணேன், 2 பாக்கில் ஓட ஆரம்பிச்சு, திருப்பி கடிவாளத்தை பிடிக்கிறது கஷ்டம். அது மாதிரி இந்திரியங்களை கவனமாக கவனிச்சுக்கிட்டே நீ இருக்கணும். இருந்து கண்ட்ரோலாக வையுங்கிறார். இந்திரிய ஒழுக்கம் என்பது ஞானத்திற்கு முன்பும் தேவை, ஞானத்திற்கு பின்பும் தேவை. இது மிக மிக முக்கியங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோ அங்கானீவ சர்வசக. முதல் விரல 2வது வார்த்தை கூர்ம, கூர்மோ அங்கானி இவ. கூர்மகன்னா ஆமையானது. அதுக்கடுத்து சர்வசகன் ஒரு வார்த்தை இருக்குது. தனது அனைத்து அங்காணி அவயவங்களையும், ஆமையானது தனது அனைத்து அவயவங்களையும். முதல் விரல யதா சம்ஹரதே சாயம். சம்ஹரதேன்னா நன்கு உள்ளே இழுத்து கொள்வது. அந்த இவன் ஒரு வார்த்தை இருக்குது, கூர்ம அங்காணி இவ. இவங்கிறது இந்த சம்ஹரதையோட சேர்த்துக்கணும். நன்கு இழுத்து கொள்வதை போல ஆமையானது தனது அவயவங்களை அனைத்தையும் நன்கு உள்ளே இழுத்து கொள்வதை போல. சம்ஹரதே, ஹரதேனா இழுக்கிறது, சம்ஹரதே நன்கு உள்ளே இழுத்து கொள்வதை போல இவ. யதா அந்த முதல் வரி யதா எப்பொழுது. அதே வரியில் சம்ஹரதே ச அயம் இருக்கு. அயம்னு சொன்னால் இந்த ஞானியானவன், இவன் இந்த யோகியானவன் அல்லது இந்த ஞானியானவன். சர்வசக அந்த கடைசியில் சர்வசங்கிறது இங்கேயும் சேர்த்துக்கணும். தனது அனைத்து இந்திரியாணி இந்திரியங்களையும், இந்திரியார்த்தேப்பியக இந்திரிய விஷயங்களிலிருந்து, அந்த சம்ஹரதே இங்கேயும் சேர்த்துக்க முழுவதும் இழுத்து கொள்கின்றானோ. பிறகு ததான்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். அப்பொழுது கடைசி 2வது பகுதி தஸ்ய அவனுடைய, அந்த ஞானியினுடைய பிரக்ஞா அறிவானது அல்லது ஞானமானது பிரதிஷ்டிதா நிலை பெற்றதாகிறது. எங்கு இந்திரிய கட்டுப்பாட்டினுடைய அவசியம், பலன் ஞான நிஷ்டை. அது அவசியமாக இருந்துச்சுன்னா நான் பெற்ற ஞானத்தில் நிறைவு பெறலாம், நிலை பெறலாம், அல்லது ஞானத்திற்கு தகுதி கிடைக்கலாம். இதற்கு உதாரணம் ஆமை. கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஆமை சீக்கிரம் உடனே யாரெல்லாம் அடித்து போட்டலாங்க. அது உள்ளே இழுத்ததுனால அது பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து 59 படிக்கலாம். விஷயாமினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. விஷயாமினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய
பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. 58 இந்திரிய கட்டுப்பாட்டின் அவசியம் சொல்லி ஆமை உதாரணம் சொன்னார். இங்கே இந்திரிய கட்டுப்பாட்டில் முதல்ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும்னு சொல்கிறார். போக பொருள்களிலிருந்து விலகுதல், விஷய ஆனந்தத்திலிருந்து விலகுதல். அப்படி விலகுனாலும் என்ன ஆகுமாம்னா விஷயத்திலேருந்து வெளியே வந்துடுவேன், ஆனால் மனசு என்ன பண்ண அதையே நினச்சிக்கிட்டு இருக்குங்கிறார். விலகினாலும் ஆசை மனதில் குடிகொண்டிருக்கும். அந்த ஆசை எப்போ போகும் சொல்கிறாருன்னா ஞான நிஷ்டைக்கு பின், தத்துவ தரிசனத்தை பரமாத்மாவை தரிசித்த பின்கிறார். அதாவது ஞான நிஷ்டை, அந்த ஞானத்தில் உறுதி பெற்ற பின் மனதில் உள்ள ஆசைகளும் அகன்றுவிடும். இது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். அதாவது எல்லா ஆசைகளையும் விட்டுட்டோம்னா ஒரு நாளைக்கு அது வெடித்து சிதறிடாதா அப்படின்னு சில பேர் கேள்வி. ஆசையெல்லாம் அடக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அதாவது சில நேரங்களில் கண்ட்ரோலை கம்ப்ளீட்டாக நம்ம தவம் செஞ்சு எல்லாத்தையும் அடக்கியிருப்பாங்க. தத்துவம் புரியாமல், அதனுடைய தாத்பரியம் புரியாமல் சும்மா கண்ட்ரோல் பண்ணி அடக்கினா என்ன ஆகும்னா இதே கதி தான். என்ன ஆகும், திருப்பி வெளியே போய் செதறும், வெடித்து செதறுன்னு சொல்கிறாங்கல்ல. சில பேரை பார்த்துருக்கேன். ஒருத்தர் 10 வருஷம் மௌன விரதம் இருந்தார். நான் நேராக பார்த்த அனுபவம். எத்தனை வருஷம்? அதுக்கு பிறகு பேச்சு கொடுத்தீங்கன்னா நான் அவர் நிப்பாட்டே மாட்டேங்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கார், எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த மௌன விரதத்தினுடைய பலன் என்ன? சரி, அசுரர்களும் ராட்சசர்களும் தவம் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி புலனை கட்டுப்படி தவம் பண்ணுறாலே கிடையாது. தவம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறான், எனக்கு ஆயுள் சாகக்கூடாதுன்னு வரம் கேட்பான். அதில் என்னத்தையும் அவனை கொடுத்த உடனே ஆட்டமாக ஆடுவான். ராவணன் அப்படித்தான், இரண்யகசிபு அப்படித்தான். ஏன்னா அப்போ அந்த தவத்தினுடைய பலன் என்ன? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் கோரமான தவம். அது இந்திரியங்களை முறையாக கட்டுப்படுத்தாதவனுடைய பலன் அது. சபரிமலை விரதம் இருக்கவங்க கூட எப்படி பண்ணுறாங்க, அப்போ கரெக்டாக இருக்காங்க. 2 மாதம் முடித்த உடனே கூடுதலாக சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அதை கண்டினியூ பண்ணலாம்ல. ஒரு சில விஷயங்களை கண்டினியூ பண்ணலாம், முடிகிறது இல்லை. அது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதனால் என்ன சொல்கிறாரு, நீ அப்போ என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்கணும். இந்த மனசு இந்த விஷயங்களில் மனசு நினைக்கத்தையும் செய்யும். எப்போ விரதம் இருக்குமோ அப்போ தான் சாப்பாட்டை பற்றியே நினைக்கும். இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி தான் சாப்பாட்டை பற்றி நினைக்கும். இருக்கா இல்லைங்களா? ஒருத்தர் நீ நல்லா தியானம் பண்ணு கேட்டிருக்காப்புல, நீ எதை வேணாலும் தியானத்தில் குரங்கை மட்டும் நினைக்காதேன்ட்டார். இங்கே சொன்னாரான், குரங்கை மட்டும் நினைக்காதேன்னாரான். அவன் தியானத்தில் குரங்கை தவிர எதுவுமே நினைக்கலையா. உட்காந்தோன்னே குரங்கை ஞாபகத்துக்கே வருதான். ஏன்னா எதை கூடாதுன்னு சொல்லுவாங்க, மனசு போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கு. ஊரில் ஒரு வீட்டில் ஒரு பையன் வீட்டில் ₹1 தெரியாமல் எடுத்துகிட்டு போவான். ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. அண்ணன் இப்படி எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்குது. அந்த பொருளை ஒளிச்சு வச்சுட்டு இங்கே தான் வச்சுருக்கேன், உனக்கு வேணும் எடுத்துக்க, அண்ணன் வந்தால் சொல்லாதேன்றுச்சு. இவன் அம்மா எங்கே ₹1 கேட்டுக்கிட்டே இருக்கான். இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கே வச்சுச்சு அதே. ஏன்னா அதை சொல்லாதேன்னு சொல்லியாச்சு. என் மனசு எங்கே போகுது, அந்த இருக்கிற இடத்த பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். இதை பார்க்குறத பார்த்துட்டு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ மனசனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, எதை கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், விளக்கி கொண்டாலும் கூட, சபரிமலை யாத்திரைக்கு போகும் விளக்குறது மாதிரி விளக்குனாலும் கூட மனசு என்ன பண்ணுது, அதையே நினைத்து கொண்டிருக்கின்றது. அப்போ அதை எப்படி நிப்பாட்டுறது? அதைத்தான் சொல்கிறார். விஷயா வினிவர்த்தந்தே, முதல் வரியில் போக பொருள்கள் மட்டுமே விலகுகின்றன. இந்த பொருள் வேணான்னு விலகுறோம், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்படி தான் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுது, நிராகாரஸ்ய தேகினக, போகப் பொருள்களில் இருந்து விலகிய மனிதனுக்கு ரசவர்ஜம், அவற்றின் மீதுள்ள பற்று விலகுவதில்லை. முதல்ல விலகணும், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஆனால் என்ன ஆகுது, அந்த அனுபவித்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும், அதிலிருந்து விடுபடுவதில்லை. அதை நினச்சிக்கிட்டே இருக்கு. ரசவர்ஜம்ங்கிறார். அதில் இருக்க பற்று, ரசம்னு என்ன அர்த்தம், பற்று, விலகுவதில்லை. சில பேர் ஒரு பொருளிலேருந்து விட்டு விலகி, நான் இப்போ அதெல்லாம் பண்ணுறதே இல்லை, நான் அதெல்லாம் கட்டுப்பாடாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பெரிய தியாகி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு தியாகி மாதிரி பேசுவாங்க. வெளியதே விட்டுருப்பார், உள்ள
விட முடிகிறதே இல்லை. பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை விட்டுட்டோம்னு சொன்னால் பெருமையாக நினைக்கிறோம். வைராக்கியம், நான் பெரிய வைராக்கி, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அப்படியே கண்ட்ரோலாக இருக்கேன்னு சொல்லி. அதுக்கு ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் காக்கையின் எச்சில் போல, காக்கை எச்சில் நீ தட்டி விட்டேன்னு அதன் பெருமையாடான்னு கேட்குறாரு. எப்படி பாருங்க, நீ விட்டுட்டு விலகின விஷயமெல்லாம் காக்கையின் எச்சில் போலன்னு இருக்கு ஒரு இடத்துல வைராக்கியத்துக்கு. அப்போ இதில் என்ன பெருமை இருக்குது உனக்கு? அது மட்டும் இல்லை, உள் மனசுக்குள்ளே உனக்கு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த உலக சுகங்களை காக்கையின் எச்சில் சொல்லி இடத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் அந்த காக்கையின் எச்சில் மாதிரி நினச்சாத்தேன் அதை விட்டு விலக மாட்டான், பெருமையும் பட மாட்டான். ஆனால் ஞானி எப்படி இருப்பான்னா கந்தல் துணியை பார்க்குற மாதிரி பார்ப்பானா. அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. காக்கையின் எச்சில் வெறுப்பு வரும், வெறுப்பு விலகுவான். ஞானம் கொஞ்சம் நல்லா இருந்தால் அவன் எப்படி விலகுவானாம்னா, ஒரு கந்த துணி கிடக்கு, அது என்னன்னு அதை பெருசாக எடுத்துக்கிறவும் மாட்டான், அது வேணான்னு பெருசாக ஒதுக்கவும் மாட்டான், விரும்பவும் மாட்டான். அது மாதிரி வைராக்கியம் இருக்கும்பாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? காக்கையின் எச்சில் ஆரம்ப வைராக்கியம். இந்த கந்தை துணி போல வைராக்கியங்கிறது ஒரு கந்த துணி பக்கத்தில் கிடக்கு, அதை வெறுக்கவும் மாட்டான், விரும்பவும் மாட்டான். அப்படி ஒரு வைராக்கியம் அது. இது கொஞ்சம் புத்தி ஞானம் வந்த பிறகு வர வைராக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி என்னதான் வைராக்கியம் வந்தாலும் கூட என்ன சொல்கிறாருன்னா, மனசு அதவே நினைத்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார். பிறகு ஏன் நினைக்குதுன்னா, அதில் ஒரு சுவையை அனுபவிச்சாச்சு. ரசம், இந்த ரசம்னு சொல்கிறோமே, ரசம்ங்கிறது நம்ம சாப்பாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டு சாப்பாட்டில் ரசம் என்னதான் நீங்கள் சாப்பாடு போடுங்க, ரசம்னா சுவைன்னு அர்த்தம். சுவைக்கு ரசம்னு ஒரு பேர் இருக்குது. இங்கே வடக்கையெல்லாம் போயிட்டால் ரசம் கிடைக்காது, வேற அவஸ்தைப்படணும். நாங்கள் முதல்ல சின்ன வயசில் 85 கல்கத்தாவில் இளைஞர்கள் மாநாடு நடந்துச்சு, ராமகிருஷ்ண மடத்தில் போயிருந்தோம். வெறும் டாலு, மோர், சப்ஜி, சப்பாத்தி இதெல்லாம் கிடச்சிது. நல்லா இருக்குன்னு சாப்பிட்டேன். 2 நாள் தான். ரசம் இல்லைன்னு உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தமிழ்நாடு ஹோட்டல் எங்கே இருக்குன்னு தேடி ஓட வேண்டியதாக. இந்த ரசம்ங்கிறது, இந்த வாசனை இருக்கே, சுவை, இதில் அனுபவித்ததை மனசு நினச்சிக்கிட்டே இருக்குங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மனசுக்குள்ளே எப்போ வெளிப்பட்டு அதை அனுபவிக்கணுங்கிறது எப்போ வேணாலும் வெளியே வந்துடும். அதனால் அதை கவனமாக வீழ்ந்து விடாமல் அதில் மனதில் ஆசை இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும் பொழுது, ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. 2வது வரியில் பார்த்து, ரசக அபி அஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. அவனுடைய அந்த பற்றும் ஆசையும் கூட பரமாத்மாவை தரிசித்த பிறகு விலகுகிறது. இங்கே பரமாத்மாவை தரிசித்தோன்னா கடவுளுடைய தரிசனம் கிடைச்சோன்னு விளையிறன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிறக்கூடாது. ஏன்னா அசுரர்கள் தவத்தில் எல்லாரும் கடவுளை பார்த்தவங்க தான். தவம் முடிஞ்சோன்னா கடவுள் தானே வரம் கொடுக்குறாரு. பார்த்தோன்னு ஆசையை விட்டுருக்கணும்ல. எத்தனை பேர் கடவுள் தரிசனம் கிடைச்ச பிறகு கூட வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனால் இங்கே அந்த அர்த்தம் கிடையாது. ஞானத்தின் நிலை பெற்ற பின் பரமாத்ம தத்துவத்தை நீ புரிந்து அதில் நன்கு நிலை பெற்ற பின் என்னாகும்னா, அது வரைக்கும் இந்த புலனடக்கம் அப்படி கண்ட்ரோலாக போய்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா என்னாகுமா, போயிடும். முதல்ல மேலோட்டமாக இருக்கும். இந்த பரமாத்மாவை தரிசித்த பின் அது முழுவதுமாக நீங்குகிறது அப்படிங்கிறார். தேவர்களும் கடவுளை பார்த்துருக்காங்க, அசுரர்களும் பார்த்துருக்குறாங்க. யார் புலனடக்கியிருக்கா? இல்லையே, எல்லாம் வந்துடுது, போய்கிட்டே தானே இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஆசை முதல்ல எப்படி வருமாம்னா, ஆள் மனசில் முதல்ல இருக்குமா, பிறகு எண்ண ரூபத்தில் வருமா, பிறகு ஸ்தூலமாக வெளிப்படும். முதல்ல உள்ளே இருக்கும், பிறகு எண்ணமாக வரும், பிறகு செயலுக்கு போகும். திருப்பி எப்படி அடக்கிறதுனா, செயல்லேருந்து பின்னாடி இருந்து போகணும். எப்படி போனால் பின்பக்கம் இருந்து போகணும். செயல்லேருந்து முதல்ல வெளியே எடுக்கணும், பிறகு எண்ணத்தில் இருக்கும், பிறகு எண்ணத்திலேருந்து வெளியே எடுக்கணும், பிறகு காரணத்தில் இருக்கும், பிறகு அதிலிருந்தும் போயிடும். ஞான நிஷ்டைக்கு பின் ஞாபக சக்தி எப்படி போகும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிவர்ஸ் எழுதான் போகும். முதல்ல எதை மறப்பேன் தெரியுமா? வயசான பிறகு கடைசியிலிருந்துனே மறதி போய்கிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்து கடைசியாகத்தே மறக்கும். நீங்கள் 5 வயசில் இருந்தது கடைசியாக மறக்கும். ஆனால் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல மறக்கும், பிறகு 4 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து மறக்கும், பிறகு இப்படியே போய்கிட்டே போய் கடைசியாக மறக்கும். ரிவர்ஸில் தான் போகும். அது மாதிரி இந்திரிய கட்டுப்பாடு என்ன சொல்கிறாரு, முதல்ல எண்ணம் உள்ளே இருந்துச்சு, அப்புறம் எண்ணமாக வந்துச்சு, அப்புறம் அனுபவிச்சு. இந்த அனுபவிச்சதை முதல்ல கட் பண்ணுறது,
பிறகு மனசில் இருக்கும், பிறகு மனசுலேருந்து கட்டாயே உள்ளே இருந்தால் போய்விடும். இதெல்லாம் இந்த ஞானம் வந்தால் இப்படி ரிவர்ஸில் போய் பண்ணுங்கிறார். காஃபி ஷாப்பில் தான் நிப்பாட்டியிருப்பார், கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ண. ஒரு சாமியே சொன்னார், அது ஃபில்ட்ரு காஃபி, சூப்பர் காஃபி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு, நின்று போச்சு, நிப்பாட்டிட்டார். கனவுல காஃபி குடிக்கிற மாதிரி கனவு வந்துடுமா ரொம்ப நாள் கழிச்சு. என்னன்னு சொன்னோம்னா அப்படிலாம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ரிவர்ஸ்லேருந்து முதல்ல இதெல்லாம் போகணும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆசைக்கு தீனி போட்டால் தான் தீரும்னு சொல்லி. பெரிய தப்பான லாஜிக். அருணாச்சலம் சினிமா படம் தான், நான் போல்ட்டாக சொல்லுவேன். அதில் சொல்லுவார் தெரியுமா, நான் சீரட்டை நிப்பாட்டுறதுக்கு ஒரு நாள் பூரா சீரட்டை குடிக்க சொன்னேன், எனக்கு சீரட்டை ஆசையே போயிடுச்சுன்ட்டு. போகாது, 10 நாள் கழிச்சு வரும். 10 லட்டு லட்டில் ஆசையாக இருக்குன்னு ஒருத்தனுக்கு 20 லட்டை சாப்பிட கொடுத்துட்டேன்னு அன்னைக்கு சாப்பிட மாட்டான். பிறகு என்ன பண்ணுவான், 10 நாள் கழிச்சு அவனுக்கு ஆசை வரத்தேன்னு செய்யும். அனுபவிச்சு தீக்கணுங்கிறது முடியவே முடியாது. நீங்கள் நெருப்பில் வந்து என் நெய்யை ஊற்ற பெருசாகத்தான் எரியும். அதை முறைப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுறதே பரமாத்மா தரிசனம். நீ வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்க மனசை இங்கிட்டு திருப்பி விட்டுரு, பரமாத்மா தரிசனத்துக்கு கொண்டு வந்துடு. கடவுள் விஷயத்தில் திருப்பி விட்டேன்னு என்ன ஆகும், உனக்கு அது ஒழுங்குபாட்டோடு போய்விடும் அப்படிங்கிறார். பிறகு இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும், எந்த இந்திரியத்தை பயன்படுத்தினாலும் அந்த இந்திரியத்தை ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினாலோ அதர்மமாக பயன்படுத்தினாலும் ஆரோக்கியம் போயிடும். அளவாக பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும், அதிகமாக பயன்படுத்தினா ஆரோக்கியம் போய்விடும் அப்படிங்கிறார். அதனால் கரெக்டாக அதை முறையாக பயன்படுத்த வேண்டும், நெறி இருக்க வேண்டும். நம்ம கடவுள் விஷயத்துக்கு இந்திரியத்தை பயன்படுத்திட்டு ஆகணும். பயன்படுத்தாமல் இந்திரியத்தை இருக்கும், இங்கேயே இருக்கும். காதை பயன்படுத்தணும், கண்ணை பயன்படுத்தணும், எல்லாம் வந்து தானே ஆகணும். இந்திரியங்களை கட்டாயம் பயன்படுத்தணும். அதை ஒரு நெறிப்படுத்த வேண்டும். மற்ற விஷயங்களிலிருந்து விலக்கி பரமார்த்த விஷயங்களில் திருப்ப வேண்டும். அப்போ என்ன ஆகும், இந்திரியங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்றோம். இல்லாட்டி கட்டுப்படுத்தி வச்சா வேடிக்கை, அந்த விஷயங்களை திசை திருப்பி விட்டு விடுகின்றோங்கிறார். சினிமாவெல்லாம் பார்க்குறோம், டிவியெல்லாம் பார்க்குறோம், பார்க்கலாம், தப்பு இல்லை. அதில் என்ன பண்ணலாம், நல்லதாக பார்க்கலாம், தப்பு இல்லை. அழுகிறதா பார்க்கக்கூடாது, அழுகிற சீரியலாக பார்க்கக்கூடாது. இப்போ எல்லாம் அதேன்னு சொல்கிறாங்க, தெரியலை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படி முறைப்படுத்தி விட்டால் முதல்ல விலகிட்டு பிறகு இதிலிருந்து போய்விடும் அப்படிங்கிறார். அதாவது இந்த ராமகிருஷ்ணர் உபதேசத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த அண்ணன் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து சிங்கம் அந்த முகமூடி அணிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வர்றார். அண்ணன் வர்றான், சின்ன குழந்தை பாப்பா இல்லை அப்பா வர்றாருன்னு வச்சுங்களேன். பார்த்த உடனே என்ன பண்ணுது, அலறி அடித்து ஓடுது. அம்மா போய் கட்டி பிடிக்குது, அங்கே கட்டி பிடிக்குது, ஏதோ சிங்கம் வந்துருச்சு, புலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அவர் அம்மாவும் சத்தம் போடுது, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி. இப்போ எடுத்த உடனே என்ன ஆயிடுது, அப்பா உண்மை தெரிஞ்சவுடனே என்ன ஆகுது, வேஷம் கலைஞ்சவுடனே அந்த பயமெல்லாம் போயிடுது. அது வரைக்கும் என்னன்னா, அந்த பரமாத்மா தத்துவ தரிசனம் கிடைச்ச உடனே இந்த விஷயங்கள் என்ன ஆகுது, இந்த இந்திரிய விஷயங்கள் இருக்க பயமே போய் இவன் கட்டுப்படுத்தி விடுவான்ங்கிறார். சில பேருக்கு இன்னொரு உதாரணம் இருக்குது. இப்போ கடவுளை தரிசனம் பண்ணால் நல்லவங்களுக்கு தரிசனம் கிடைச்சுன்னா கட்டுப்படுத்தி அதை கண்ட்ரோலை கொண்டு போயிடுறாங்க. அசுரர் மாதிரி ஆளுகளுக்கு அதுவே தப்பாக போயிடுது. தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா வேறு. இந்த பாகவதத்தில் ஒரு கதை வரும். ஒரு திருடன் என்ன பண்ணியிருக்கான், பாகவதம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அவர் கிருஷ்ண பரமாத்மா ஆடு மேய்க்கிறாருல்ல, மேய்க்கும் போது எப்படி மேய்க்கிறாருன்னு அவர் வர்ணனை பண்ணுறார். அவர் போட்டிருக்க நகையெல்லாம் வர்ணிச்சாராம். இப்போ வைரம், வைடூரியம், தோடு, இப்படி கழுத்தில் அப்படி ரத்தின மாலை இப்படிலாம் போட்டு ஜெகஜோதியாக வந்து இந்த மலைக்கு பக்கத்தில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவர் வர்ணிக்கிறார். கூட்டம் அவ்வளோ கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கு. திருடனுக்கு இவர் சொல்கிறது எப்படி பொய்யா இருக்கும், இந்த மலைக்கு பின்னாடியே மாடு மேய்க்கிறான்னு சொல்கிறார். போய் நீ அவனை பிடிச்சோம்னா காலி பண்ணிட்டு வந்துடலான்னு போனானா. போய் இதே சிந்தனையில் போயிருக்கான். இத்தனை மணிக்கு வருவார், மாத்தினா கிருஷ்ணன் வருவார், இப்படிலாம் புல்லாங்கலர் ஒழிக்கும்னு சொல்லியிருக்காருன்னு இவர் எல்லாம் வர்ணனையெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இவனுக்கு இந்த வடிவத்தில் இருப்பார்னு அப்படியே நினச்சிக்கிட்டே போனால் அதே மாதிரி புல்லாங்குழல் ஓசை கேட்டுச்சா, மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா. கிருஷ்ணர் வந்துட்டாரா. பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே ஆச்சரியம். அப்படியே நகை, அவர் சொன்ன நகையெல்லாம் அங்கே அப்படியே இருக்கு. ஆனால் என்ன பண்ணானா, அப்படியே பார்த்துட்டு நின்னானா. என்னப்பா பார்க்குறேன்னாரா. இல்லை சொன்னார், உங்களை பார்த்து பொருளெல்லாம் எடுக்கலாம்னு வந்தேன், உங்களை பார்த்தா எனக்கு தோணவே இல்லை, எடுக்க தோணவே இல்லைன்னானா. என் வச்சுக்கு இல்லை வேணான்ட்டானா.
பிறகு என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு இது மட்டும் ஏதோ கொடுத்தாராம், சும்மா வச்சுக்கப்பா நீ வச்சுக்க. இல்லை வேணாம், சரி அவர் பார்த்தோம்னு சொல்லணும்ல, அடையாளம் வேணும் எடுத்துகிட்டு போயிருக்கான். அவர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அவரை பார்த்தா எனக்கு பொருளே எடுக்கவே மனசு இல்லை அப்படின்னு காமிச்சிருக்கா. அவர் நம்பவே இல்லை. இப்போ இதை கொடுத்தவன் நம்பிட்டார். சரி வாங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்காப்புல. கூப்பிட்டு வந்தால் இவனுக்கு தெரியறான், அவருக்கு தெரியலையா. பிறகு என்ன பண்ணாராம், நீ நம்ப மாட்டேற பொய்ன்னு நினைக்கிறான்னு சொன்னோன்னே என் கையை ஒரு கையை பிடிச்சிக்க, அவர் கையை ஒரு கையை பிடிச்சி சொல்லி பிடிச்சோன்னு அவருக்கு காட்சி கொடுத்தாரு. இப்போ இங்கே பரமாத்மா தரிசனம் என்னாச்சு பாருங்க, அவனுடைய புத்தியவே திருடுற புத்தியே மாற்றிருச்சு. இதுவும் இருக்கு. அதனால் பரமாத்மாவை தரிசனம் செய்த பின் இவன் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளும் அகலுகின்றன அப்படிங்கிறார் இங்கே. ஆனால் ஆரம்பத்தில் புலனிலிருந்து விலகணும், பிறகு மனசில் உள்ளே இருக்கும். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் எல்லாம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்ட்டு. அது எங்கே உள்ளே போய் எப்போ வெளியே வருதுன்னு எந்த சூழ்நிலை, ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு வெளியே வந்துடும். அதனால் கவனமாக இரு. இந்த என் புலன்களை எல்லாம் ஆண்டவன் விஷயங்களில், கடவுள் விஷயங்களில், நல்ல விஷயங்களில் திருப்பி கொண்டிருந்தேன்னா இந்த தத்துவத்தில் நிலை பெறும் பொழுது அதுவும் உன்னை விட்டு அகன்றிவிடும் அப்படிங்கிறார். பத்திய காலத்தில் இருக்கிறது மாதிரி ஆரம்ப காலத்தில் இருக்கணும். ஞான நிஷ்டை அடையும் வரை பொருள்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நிஷ்டைக்கு பின் என்ன ஆகுது, அதுவும் விலகி விடுகிறது அப்படிங்கிறார். உபனிஷத்தங்களில் இந்த இந்திரியங்களுக்கு கிரகம்னு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? கிரகம்னு சொல்லி. கிரகம்னா என்ன? நம்ம பிடிக்கிறதுன்னு அர்த்தம். கிரகம்னா என்ன சொன்ன, கிரகம் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா? சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் சொல்கிறேன். கிரகம் பிடிச்சி ஆட்டுதுன்னு வர சொல்கிறான். உண்மையிலே இந்திரியங்கள் நம்மளை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கு பேரே கிரகம்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா அந்த எல்லாம் என்ன பண்ண, அதை வந்து நம்மளை அதிக்கிரகம்னு ஒரு பேர் இருக்குது. அது நம்மளை நல்லா பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. சில நேரம் நம்ம விட்டுருவோம், அது விடாது. கரடி கதை கேட்டிருக்கீங்களா? ஆற்றுல ஒருத்தன் கம்பளி போயிருக்கு, இந்த கம்பளி இருக்குது, இந்த குளிருக்கு நல்லா இருக்குது, ஏதோ யாரோ விட்டாலும் எடுக்க போனானா, எடுத்துருக்க பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே வரல, திருப்பி தத்திக்கிட்டே இருக்கா. வர நீச்சல் முடியலைன்னா கம்பளியை விட்டுட்டு வந்துடுறான்னு இருக்காரு. இங்கே கரையில் உட்காந்துருக்காரு. நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது என்னை விடலைன்னா. என்னை பிடிச்சது கம்பளி இல்லை, கரடியை. நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு பலன் தரும் சுகம் தரும்னு போய் விஷயத்தை பிடிக்கிறோம். அது கம்பளின்னு நினச்சி பிடிக்கிறான். அது தர நம்ம விட்டாலும் அதை நம்மளை விட மாட்டேங்குது. போதை வஸ்துக்கு அடிமையாகிறல அதானே, உள்ளே போயிடுறாங்க. இவன் விடணும்னு நினச்சாலும் அது விட மாட்டேங்குது. அப்படி தான் இன்றைக்கி எல்லாம் அழிகிறாங்க. போதைப் பொருள்களுடைய இதே தாக்கமே அது தானே. அதனால் நீ என்ன பண்ணு, இந்திரிய விஷயங்களில் நீ விலகி இருந்தாலும் கூட மனதளவில் உனக்கு இருந்து கொண்டிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், பரமாத்மாவை தரிசித்த பின் சொல்லும் பொழுது உன்னுடைய இந்திரியங்களை டைவர்ட் பண்ணு, இங்கே கொண்டு வா, விவகாரத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்து. இது அதிகமாக இந்த இன்பங்கள் எவ்வளவோ கேட்குறோம். சினிமா பார்க்கணுன்னா கூட நல்ல படத்தை பாரு, டிவியில் நல்ல சீரியலை பாரு. என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தான், ஒரு பையன் சினிமாவுக்கே போக மாட்டான், கொஞ்சம் வயசு பையன். சாமி சொன்னார், ஏன்பா அப்படிலாம் இருக்காங்க, சினிமாங்கெல்லாம் பார்த்தா தான் அறிவெல்லாம் வளரும்னாரு. ஒரு போயிட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னான், நான் சினிமா பாட்டு வந்துட்டு என்ன படம் பார்த்தேன் அப்படின்னு. பக்த பிரகலாதன் பார்த்தேன் அப்படின்னா. நல்லது, பக்கத்து நீ சினிமாவே பார்க்காம இருந்திருக்கலாம்னே ஒருத்தான். அவனுக்கு என்ன அப்படி இருக்கு, நீ சினிமாவே பார்க்காம இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறான். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை என்ன டைவர்ட் பண்ணுறது கூட ஒரு முறையான பொழுதுபோக்கு எத்தனையோ இருக்குது. கொடைக்கானல் போகலாம், அங்கேயும் ஒரு முருகன் கோயில் இருக்கே, போயிட்டு அப்படியே முருகன் கோயில் போயிட்டு வரலாமே. அப்படி போகிறதில்ல, தெரிகிறதில்ல. இப்படி இந்திரிய விஷயங்களில் நீ வந்து ஒரு முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை கொண்டு போனேன்னு சொன்னால் பரமாத்மாவை தரிசித்த பின் அதுவும் உன்னை விட்டு விலகி விடுகிறது அப்படிங்கிற ஸ்லோகத்தை படிக்கலாம். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக. நிராகாரஸ்ய தேகினக, அதாவது நிராகாரஸ்யன்னா போக பொருள்களை அனுபவிக்காதன்னு அர்த்தம். இந்திரியங்கள் வாயிலாக போக பொருள்களை அனுபவிக்காத தேகினக மனிதனுக்கு, அதாவது இந்திரியங்களை தடுத்து வைக்கும் மனிதனுக்கு, இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மனிதனுக்கு பொருள்களும் தடுத்துட்டான், பொருள்கள் போகாமல் தடுத்து வச்சுட்டான் மனிதனுக்கு. விஷயாகா, முதல் வார்த்தை விஷயா. விஷயாகனா விஷய அனுபவங்கள் அல்லது போக பொருள்கள் மட்டுமே வினிவர்த்தந்தே அவனிடமிருந்து விலகுகின்றன. அந்த பொருள்கள்லாம் அவனிடந்து விலகி போயிடுச்சு. இவன் விஷயங்களை அனுபவிக்கிறது விலகிட்டான்.
அந்த அனுபவிக்காம விலகிட்டான்னா அந்த பொருள்களை வேண்டியிருந்து விலகி போயிடுச்சு. ஆனால் ரசவர்ஜம், ரெண்டாவது வரி முதல் வார்த்தை ரசவர்ஜம். ரசவர்ஜம்னா அவற்றில் மீது உள்ள பற்று, ரசம்னா பற்று விலகுவதில்லை. பரம், அதில் கடைசி வார்த்தை பரம் திருஷ்டுவா. பரம் திருஷ்டுவான்னா பரமாத்மாவை தரிசித்த பிறகு, பரம்பொருள் ஞானத்தில் நிலை பெற்ற பிறகுன்னு வச்சுக்கிறணும். கடவுளுடைய தரிசனம் கற்ற பிறகுங்கிற அர்த்தத்தை சொன்னால் அதில் ரெண்டுமே வரும். அதனால் பரம்பொருள் ஞானத்தில் நிலை பெற்ற பிறகு ரசோ அபி அஸ்ய, இந்த ரஜவர்ஜம் ரசோ அப்ய அபி அஸ்ய, அது பிரிச்சோம்னா அஸ்யன்னா அவனுடைய, ரசக அபி பற்றும் அல்லது ஆசையும் கூட, நிவர்த்ததே கடைசி வார்த்தை நிவர்த்ததே விலகுகின்றது, அவனுடைய ஆசையும் கூட அவனிடமிருந்து விலகுகின்றது. இங்கே இந்திரிய கட்டுப்பாட்டிற்கு முதல்ல போகப் பொருள்கள்லேருந்து விலகுதல், விஷயானந்தத்திலிருந்து விலகுதல். பிறகு மனசில் ஆசை இருக்குன்னு பகவானே சொல்கிறார். அது எப்போ போகும்னா இந்த தத்துவத்தில் நிலை பெற்ற பிறகு உனக்கு அதுவும் போகிவிடும். அதனால் உன்னுடைய எண்ணத்தை அந்த பரமாத்ம தரிசனம் தத்துவ விஷயங்களில் செலுத்து அப்படிங்கிறது இதனுடைய சாரம். அடுத்து 60வது சுலகம் படிக்கலாம். யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதக இந்திரியாணி பிரமாதீனி கரந்தி பிரசபம் மனக. யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதக இந்திரியாணி பிரமாதீனி கரந்தி பிரசபம் மனக. இங்கே இந்திரியங்களுடைய இயல்பு என்ன, அது எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார். அங்கே இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிற விஷயங்கள் சொன்னார், எப்படியெல்லாம் கொண்டு வரணும். இங்கே இந்திரியங்களினுடைய சுபாவம் என்ன, அது என்ன செய்தான், கொந்தளிக்கக்கூடியவைகள்ங்கிறார். இந்திரியம் சாதாரணது இல்லை, எல்லாவற்றையும் கலங்கச் செய்பவை, கொந்தளிக்கச் செய்பவை. நன்கு இந்திரியங்களை அடக்கியவனை கூட, நன்கு புத்தி உள்ளவனை கூட அது பலவந்தமாக கட்டி இழுத்து செல்லுகின்றதுங்கிறார். இந்திரியங்கள் என்ன பண்ணுதான், ஒரு மனுஷனை சும்மா விடுறதில்லை, இழுத்து செல்லுகிறதுங்கிறார். யாரைன்னா இந்திரிய கட்டுப்பாட்டுக்கு முயற்சி செய்யும் விவேகம் உள்ள மனிதனையும் கூட அது கட்டுப்பாட்டு இழுத்து செல்கின்றது. இந்திரியம் ஜடம் கிடையாது, அதில் ஒரு உணர்வு இருக்குது. அதனால் என்னன்னு சொன்னால், அதனால தான் இந்திரியங்களை குதிரைக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. இப்போ காரு பைக் இருக்குது, அதை நம்ம யாராவது இயக்கணும், அதுவாக போகாது. ஆனால் குதிரை கடிவாளத்தை விட்டிங்கன்னா ஓடிடும். அதனால தான் அதுக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு கடிவாளம் பிடிச்சி வச்சுருக்க காரணம். நம்ம இதே அதுதான் பகவத்கீதையில் இந்த குதிரையே தேர் உடம்பு, 4 குதிரை 4 இந்திரியம், 5 இந்திரியத்துக்கு போகும் சொல்லி பகவான் மனசு புத்தியெல்லாம் சொல்லுவாங்க. அதில் கட்டுப்படுத்தி அப்படி இழுத்து பிடிச்சி வச்சுக்கலான்னு என்ன ஆகும், அது ஓடிடும், பலவந்தமாக இழுத்து செல்லுங்கிறார். மற்றதெல்லாம் அப்படி இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அது அப்படி யாரையும் கூட வீழ்த்த செஞ்சிருது. அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய சுபாவத்தை முதல்ல சொல்கிறார். கெட்டதையும் தெரிஞ்சுக்கிறணும். இந்திரியம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு இல்லை, அதெல்லாம் இல்லை, நான் அப்படியெல்லாம் இருந்துருவேன்னு அசால்ட்டாக இருந்தேன்னா ஒன்று கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா அது ஒரு ஜீவன் மாதிரி, குதிரை மாதிரி, ஒரு மோட்டார் பைக் மாதிரி இல்லை. அதெல்லாம் ஆள் இருந்தால் தான் ஓட முடியும். இயந்திரங்கள்லாம் என்ன செய்யணும், ஒருத்தனை இயக்கணும். ஆனால் இந்த இது எப்படி இயக்காமையே அது செயல்படக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இல்லையே நிறைய ராக்கெட்லாம் விடுறாங்களே ஆள் இல்லாமல் போதே அப்படின்னா, இங்கே ஒருத்தர் இயக்கிட்டு இருக்கணும், அப்போ தான் ஆள் இல்லாமல் அது போகும். மனுஷன் இயக்கணும். ஆனால் இந்திரியங்கள் அதுவாகவே போகக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது அப்படிங்கிறார். அது தரிகட்டு இழுத்துட்டு போயிருங்கிறார். நிறைய பார்க்குறோம், எவ்வளவோ தபஸ்விகள், எவ்வளவோ ஞானிகள். என்ன இது விஸ்வாமித்திரர் கதையும் அதுதான். சுகபிரமம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சபையில் அப்படியே என்னையை கொண்டு போவார். ஆடல் பாடல் அத்தனை நிகழ்ச்சியும் நடக்கும், ஒன்று கூட அவர் எடுக்காது. மற்றவங்கள என்ன ஆகும், எடுத்துகிட்டு போயிடும். இப்படி இருக்குது. அதாவது இந்திரியங்கள் நம்மளை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடுமா. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன்.
ஒரு ராஜா வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாரிசு கிடையாதான், அவருக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அப்போ ஒரு பெரிய கேளிக்கை நடக்கக்கூடிய இடங்கள், ஒரு பெரிய கேளிக்கை நடக்குது. அங்கே ஒரு 5 மைல் சுற்றளவுக்கு நிறைய நடக்கும். அதுக்குள்ளே நான் இருப்பேன். என்னை யார் கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் இந்த நாட்டுக்கு வாரிசுன்னு சொன்னாராம். அங்கே போய் எல்லாம் தேடுவாங்கலாம். போனால் அங்கே ஒரு பெரிய நாட்டிய நிகழ்ச்சி, அதில் உட்காந்துருவான். பிறகு இங்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதில் உட்காந்துருவான். இப்படி இப்போ கோயில் இருக்குது, போவான் கோயில் வச்சாங்கன்னு பிறகு வந்துடுவான். இப்போ ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறது, அந்த நிகழ்ச்சிகள்லாம் கவனிக்காமல் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான். எல்லாம் பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கு, ஒருத்தனுமே இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கேன், இந்த நிகழ்ச்சியெல்லாம் போகவே இல்லை. ஒரு கோயிலுக்குள்ளே பார்த்து இங்கே அதை தேடி தேடி பார்த்துருக்கான், ஒன்றும் ஆகலை. ஒரு கல் வித்தியாசமாக இருந்திருக்கு, லேசாக அதை போய் நகண்டிருச்சு. ஆனால் உள்ளே ஒரு பாதை போகுது. உள்ளே போனால் ஒரு சுரங்கப்பா, உள்ளே போனால் உள்ள அரண்மனை மாதிரி ஒரு இருக்குது. அங்கே ஒரு சிம்மாசனத்தில் ராஜா உட்காந்துருக்காரு. அவரை கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு என்னாச்சு, அப்போ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எல்லாம் இழுத்து போயிடுது. அத்தனை பேரையும் இந்த விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இவன் மட்டும் என்ன பண்ணிட்டான், அங்கே எல்லாம் வந்ததுனால நாட்டுக்கே ராஜாவாயிட்டான். அது மாதிரி எல்லாத்தையும் இழுத்துட்டு போக நீ கவனமாக இருந்து விலகி வந்தேன்னு சொன்னால் பரமாத்மாவுடைய தரிசனம் கற்று மோட்சத்தை அடையலாம். அதுதான் தாத்பரியம். இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.